ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம். இன்றைய தினம் 760வது நாமாவளியாக ஓம் லீலாவதே நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி திருவிளையாடல் உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. நாம் செய்தால் செயல், இறைவன் செய்தால் அதுக்கு பேர் திருவிளையாடல். அதாவது விரும்பி சில விளையாட்டெல்லாம் செய்கிறார். இப்போ அதை காதல் விளையாட்டு அப்படின்னு சொல்கிறோம். காதல்ன்றது விருப்பம். எந்த உலகத்தில் எதுவுமே விருப்பம் இருந்தால் தான் நடக்கும். அப்போ இறைவன் சில விஷயத்திற்காக, காரண காரியத்திற்காக திருவிளையாடலை செய்கிறார். அப்படி இறைவனுடைய திருவிளையாடலை கந்தபுராணம் அழகாக வர்ணிக்கும். அவருடைய பால லீலைகளெல்லாம் அழகாக வர்ணிக்கும். கந்தர் அலங்காரத்தில் சொல்கிறாரு, திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழ சூரழ விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே அப்படின்னு. இந்த உலகங்கள் எல்லாம் இந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, திருந்த புவனங்கள் அப்படின்றார். அதாவது ஆன்மாக்கள் ஆணவ மலத்திலிருந்து நீங்குவதற்காக, லோகம்னா மக்கள்னு பார்த்தோம் இல்லையா, உயிர்கள். அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் எல்லாம் அந்த ஆணவத்திலிருந்து விலக வேண்டும். ஆணவம், கர்மம், மாயமும் மலங்களிலிருந்தெல்லாம் விலக வேண்டும். அதற்காக என்ன பண்ணுறாராம், பொன்னால் செய்த பதும மாதிரி இருக்காளாம் அம்பாள். அப்போ ஏற்பட்ட அந்த பராசக்தியினுடைய ஸ்தனத்திலிருந்து பெருகிய அந்த ஞானப்பாலை பருகி அந்த சரவண தடாகத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமரை மலர் தொட்டில் மீது ஏறி அந்த அது மட்டும் கார்த்திகை பெண்களுடைய அந்த 6 தாய்மார்களுடைய திருமுலைப்பாலை உண்ண அழற மாதிரி செயல்படுறாராம். அந்த விளையாட்டால் யாரெல்லாம் அழறாருன்னா, கடல் அழுது, குன்று அழுது, சூரர்கள்லாம் அழறாலாம். விம்மி அழும் இவரும் நடிக்கிறாராம். எது? குருந்தை குறிஞ்சி கிழவன். அந்த குழந்தை இந்த உலகத்துக்கே ஆதியாக தலைவனாகவும் இருக்கக்கூடியவர். குறிஞ்சி நிலத்துக்கு அவர் தானே தலைவன். அப்போ கிழவன் அப்படின்னா அதனுடைய சிலேடையா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம குழந்தைய கொஞ்சம் போது என்ன பெத்த அப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அர்த்தம். இல்லை, கடல் அப்படின்றது கண்ம மலம், குன்று அப்படின்றது மாயாமலம், சூரர்கள்ன்றது ஆணவ மலம். இந்த ஞானப்பாலை குடித்து அந்த மும்மலங்களையும் அழிக்க போகிறார் அப்படின்றது அதனுடைய தத்துவார்த்தம். முருகப்பெருமான பிள்ளைத்தமிழ் பாடி அவர் குழந்தையில் என்னெல்லாம் லீலைகள் பண்ணார் அப்படின்றத திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் அழகாக வர்ணிக்கும். எல்லத்தனை வந்துரு பசிக்கும் இறங்கி பறந்து சிறு பாண்டி எக்கி குழைந்து மணி துவல்வாய் இதழை குவித்து விற்தழுது துள்ளி துடித்து புடை பெயர்ந்து தொட்டில் உதைத்து பெருவிரலை சுவைத்து கடைவாய் நீர் ஒழுக தோளில் மகர குழை தவழ மெல்ல தவழ்ந்து குறுமூரல் விளைத்து மடியின் மீதிருந்து விம்மி பொறுமி முகம் பார்த்து வேண்டும் உமையால் கலபமுலை வல்ல தமுதுண்டு அகமகிழ்ந்த மழலை சிறுவா வருகவே வளரும் கலப குறும்பை முலை வள்ளி கனவா வருகவே அப்படின்னு அழகாக வர்ணிக்கிறார். ஒரு குழந்தையாக என்னெல்லாம் லீலை பண்ணியிருப்பார் அப்படின்றதெல்லாம் அனுபூதிமான்கள் தன்னுடைய அனுபூதியால் ரசித்து சொல்லியிருக்கார். அப்படி இறைவன் நிறைய திருவிளையாடல்கள்லாம் செய்திருக்கார். அப்பேற்பட்ட அந்த திருவிளையாடல் உடையவராக குமார பரமேஸ்வரன் இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம் லீலாவதே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.